நல்லா வந்துடுச்சு. போதும், இது போதும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்படி தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மிளகு ரசம் வைக்க போகிறோம். மிக ஈஸி, ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது. குழந்தைகள்லாம் ஜலி பிடிச்சிக்கிட்டு மற்றபடி லைட்டாக ஜுரம் இருந்தால் கூட மிளகு ரசம் வச்சு கொடுத்தா அவ்வளோ ஒரு நல்லது. சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. நான் இப்போ லெமன் சைஸில் புளி ஊற வச்சுக்கிறேன். 1/2 லிட்டர் தண்ணியில். 1 லிட்டர் தண்ணி தான் இப்போ நம்ம செய்ய போகிறது. அதனால் 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், இது பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, 4 பட்டை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். மற்றபடி நம்ம சோம்பு, ஜீரகம், மல்லி, பெப்பரு இப்போ மிக்சியில் அரைச்சிக்கும். இப்போ ரசத்துக்கு தேவையான பொருள் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கும். 4 பட்டை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்குறேன். சரிங்களா? 10 பல்லு பூண்டு, அதையும் சேர்த்துக்கும். இதில் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கும். சரிங்களா? 1 ஸ்பூனு போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி 1 ஸ்பூனு சேர்த்துங்க. இப்போ இதில் மல்லி விதை கொஞ்சம் போல், மல்லி விதை 1 ஸ்பூனு சேர்த்துங்க. சரிங்களா? இப்போ பெப்பரு 1 ஸ்பூனு சேர்த்துங்க. சரிங்களா? கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணுமுன்னா கூட நான் இவ்வளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துங்க. ஏன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு. சரிங்களா? இதை இப்போ நம்ம அரைச்சிக்கோம். இதை அரைச்சிக்கிட்டு இதில் என்ன சேர்க்குறோம்னா, கொஞ்சம் இதில் மல்லி இதெல்லாம் சேர்த்துங்க. லைட்டாக இதை பொடி பண்ணிட்டு சேர்த்துங்க. 2 உடச்சிக்கணும். கொஞ்சம் போல் மல்லி தழை இதில் சேர்த்துங்க. ஏற்கனவே ஒரு சுத்தம் சுற்றிட்டேன். மறுபடியும் லைட்டாக ஒரு சுத்து. இப்போ நம்ம புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்குவோம். நான் புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டுட்டு 2 தக்காளி எடுத்துருக்குறேன்னா இதில் போட்டுட்டு லைட்டாக பிசைஞ்சு விட்டுருங்க. இதில் அப்படியே லைட்டாக உடச்சி விடுங்க. ரொம்ப உடச்சி விடோம்னா அப்படியே கொஞ்சமாக அப்படியே நசுக்கி விட்டுட்டு என்ன செய்கிறோம்னா, நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். இது மாதிரி இருக்கட்டும். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா இந்த இருக்குங்க, இதையும் போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். சரிங்களா? கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் சேர்த்துங்க. நான் 3 பச்சை மிளகா கீராமல் சேர்த்துருக்குறேன். சரிங்களா? சும்மா வாசனைக்காக சேர்த்துருக்குறேன். இதை இப்போ நல்லா கரண்டியை வச்சு கலக்கிக்கும். நான் கரண்டியை வச்சு நல்லா கலக்கிறேன். அந்த மசாலாவெல்லாம் உள்ளே இருக்குது. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கும். சரிங்களா? தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு நீங்களும் சேர்த்துங்க. ரசம் அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு. சரிங்களா? யாருக்கும் வீட்டில் கொஞ்சம் தலதோஷம் பிடிச்சிருந்ததுன்னா, ஜலி பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ இதை தாளிப்பு போட்டுவோம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறோம். ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் போல் போட்டுங்க. அப்புறம் என்ன செய்கிறோம், கடுகு போட்டுக்கிறோம். சரிங்களா? கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுங்க. சரிங்களா? அது வாசனைக்கு தான் நல்லாயிருக்கும் அது. இப்போ என்ன செய்கிறோம், 2 பட்டை மிளகா போட்டுக்கிறோம். 2 பட்டை மிளகா போட்டுக்குவோம். நான் உடச்சி இப்போ இருக்குது, அந்த உடச்சதை சேர்த்துக்கிறேன். இதில் கருவேப்பிலை போட்டுக்குவோம். சரிங்களா? இப்போ என்ன செய்கிறோம், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ரசத்தை இதில் சேர்த்துக்கிறோம். ரசத்தை ஊற்றிட்டு உரண்டையும் போயிடாதீங்க. உடனே அது கொதிச்சிடக்கூடாது. அப்படியே நுர கட்டி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கிறோம்.
சரிங்களா? இதில் கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்குவோம். சரிங்களா? கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். அப்படியே இருக்கட்டும், கொதிச்சு வரட்டும். லைட்டாக நுர கட்டி வரட்டும். இப்போ நல்லா நுர கட்டி வருது. இன்னும் கொஞ்சம் மேலே வரட்டும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நல்லா வந்துடுச்சு. போதும், இது போதும். இப்போ என்ன செய்கிறோம்னா ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கலக்கி விட்டுக்கோம். சரிங்களா? இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இது மாதிரி நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்ருங்க. சரிங்களா? இந்த ரசம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் அந்த மசாலாவை கரெக்டாக போடுங்க. சரிங்களா? சூப்பராக இருக்கும். இப்போ என்ன செய்கிறோம், இது மேலே அப்படியே மல்லி தழையை தூவி விட்டுறோம். சரிங்களா? அது பாட்டில் இருக்கும். இந்த மிளகு ரசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி நான் எவ்வளோ அளவு போட்டனோ அதே அளவு 1 லிட்டர் தண்ணிக்கு எடுத்துங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. எஸ் ஃபுட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.